ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. மெயின் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ஃபுட் கிரேவிங்ஸ் மட்டும்தான். ஸோ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற ஃபுட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு 20 டேஸில் நான் ஒரு 10 கேஜி லூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேஜராக நான் ஃபோக்கஸ் பண்ணது ஃபுட்டு தான். நான் எந்த எக்ஸசைஸும் பண்ணல. கண்டினியூஸாக ஃபுட்டு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கிட்டேன், டைமுக்கு எடுத்துக்கிட்டேன், ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இந்த 10 கேஜி. ஸோ நான் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் எடுத்துக்கிட்டேன். ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ஒயிட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் எதுவுமே எடுக்கல. ஓட்ஸ் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணல. அதுக்கு பதிலாக நம்மளோட அவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதையே நீங்கள் ரைஸுக்கு பதிலாக ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் ஒரு நாள் மாற்றிட்டே இருந்தேன். அண்ட் கூட நட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பிளேட்டில் பார்த்துட்ருக்கிறது தான் நான் 20 டேஸாக ஃபாலோ பண்ண ஃபுட்டு. இப்படி சாப்பிட்டீங்கன்னாவே போதும், உங்களுக்கு வெயிட் லாஸ் கம்மியாகும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பழகிடும். இது இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா உங்களோட அந்த டைஜஷன் இஷ்யூஸ் எல்லாமே க்யூர் ஆகும். ஒரு 20 டேஸ் கழித்து நீங்கள் ரெகுலர் ஃபுட் எடுத்துக்கலாம். ரெகுலர் ஃபுட்டு நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் இந்த காரம், புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளோட குடல் ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டன் ஆகிடும். திடீர்னு காரம், புளிப்பு, மசாலா இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு எரிச்சல் தெரியும். ஸோ 20 டேஸ் கழித்து லைட் ஃபுட்டாக கொஞ்சமாக நம்மளோட ஹோம் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.